2006க்கு பிறகு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் யாருமே பெருசா பேசினதில்லை. குறிப்பா காங்கிரஸ் தலைவர்கள் 2024ல கூட இவ்வளவு பிரச்சனை பண்ணலையே. டிவிகே எதிர்பார்த்திருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ். இன்னொரு பக்கம் டிவிகே பேசிட்டு இருந்தாங்க காங்கிரஸ். அதாவது உங்களுக்கு கிரீஷ் சோடாங்கரே 2-3 முறை தாவேகாவை பற்றி பேசியிருக்காரு. ஸோ தேமுதிகக்கும் 10 சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போது காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்றது தான் உங்களுடைய கோரிக்கை. பட் அதை ஏற்கக்கூடிய நிலையில் டிஎம்கே இல்லை, முதலமைச்சர் இல்லை. நீங்கள் விஜயுடைய வருகை தானே காங்கிரஸுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி அதிக தொகுதிகளை கேட்கலாம், ஆட்சியில் பங்கு கேட்கலாம், 20% உள்ளாட்சியில் இடங்களை கேட்கலாம், 2 ராஜ்யசபா கேட்கலாம் அப்படின்ற அந்த காங்கிரஸ் பார்கெயின் பண்ணுறது. பார்கெனிங் பவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்கெனிங் பவர் எங்கே இருக்கு? ஜனநாயகன் திரைப்படம் குறித்து விஜய் இந்த மேடையில் பேசுகிறாரு. ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிவிட்டார். ஆதரவாக ஊசி மொழிவி பதிவு போட்ட முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு வகையில் நன்றி தெரிவிக்கணுன்றாரு. ஆனால் ஜனநாயகன் படத்தை வெளிப்படையாக ஆதரித்து ட்வீட் போட்ட ராகுல் காந்தி, நேரடியாக பிஜேபியை தாக்கிய ராகுல் காந்திட்டு அவர் மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போது மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். தஞ்சையில் தாவேகாவினுடைய கூட்டம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. எப்போயுமே விஜய் அவர்கள் பேசுகிறத நம்ம வழக்கமாக உட்காந்து டீகோட் பண்ணுவோம். பட் இந்த முறை கடந்த முறை வேலூரில் எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரோ, அதே மாதிரி இந்த முறையும் வேலூர் ஸ்பீச்சில் பேசினதை சில விஷயங்களை கோட் பண்ணி பேசுகிறாரு. டெல்டா மாவட்டம் அப்படிங்கிறதுனால விவசாயங்களை சார்ந்து சில திட்டங்களையும் இல்லை மேனிஃபெஸ்டோவையும் கூட அறிவிக்கிறாருன்னு சொல்கிறோம். ஒரு 4 திட்டங்கள் அறிவிக்கிறாரு. இன்றைக்கோட விஜயோடைய ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு வழக்கமான விஜயோட ஒரு ஸ்பீச் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அவர் பேசுகிறதே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பேசுவார். பட் இன்றைக்கி அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக விஜய் தஞ்சாவூருக்கு போகிறாரு அப்படின்னும் போது காலையில் இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாயிருச்சு. சிதம்பரம் அவர்கள் பேசினதுக்கு பிறகு அந்த கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்றது டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன செட்பேக் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா டிவிகே எதிர்பார்த்திருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க அந்த கூட்டணியில் தொடர மாட்டாங்க, இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே பேசிகிட்டு இருந்தாங்க காங்கிரஸோட. அது பல சேனல்ஸ் வழியாக அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை, அந்த உரையாடல் அப்படின்றது நடந்து கொண்டு இருந்துச்சு. அதை அஃபிஷியலாக வேணால் அவங்க மறுக்கலாமே தவிர, பட் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு கான்டாக்ட் அப்படின்றது இருந்துச்சு. ரெண்டாவது உங்களுக்கு கிரீஷ் சோடாங்கரே 2-3 முறை தாவேகாவை பற்றி பேசியிருக்காரு. தாவேகா என்ற ஒரு கட்சி எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அந்த கட்சி புரிந்து கொண்டு இருக்கிறது, எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்குலாம் அவர் பேசுகிறாரு. அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போது இந்த எதிர்பார்ப்போட தாவேகா இருந்திருக்கு. அது வரல அப்படின்றதுனால அந்த ஒரு நார்மலாகவே அது இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு தேர்தல் களத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பர்செப்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மொமெண்டம் இருக்கும். அது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை உருவாக்கும் அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் தாவேகாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அவங்களுடைய எலெக்ஷனரிங்க்கும், அவங்களுடைய பிச்சுக்கும், அவங்களுடைய ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் அது நிச்சயமாக உதவி இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்தது கொஞ்சம் டிவிகே டீம் அப்செட் தான் அப்படின்றது தெரிகிறது. ஓகே, இப்போ தாவேகாவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக கோட் பண்ணணும். ஜனநாயகன் திரைப்படம் குறித்து விஜய் இந்த மேடையில் பேசுகிறாரு. ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களை குறிப்பிட்டு பேசுகிறாரா, இல்லை பேச நினச்சி இப்படியான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துட்டாரா, எப்படி புரிஞ்சுக்கலாம் அது?
ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிவிட்டார். ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக பூசி மொழிவி பதிவு போட்ட முதலமைச்சருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நன்றி தெரிவிக்கணும்ன்றாரு. ஆனா ஜனநாயகன் படத்தை வெளிப்படையாக ஆதரித்து இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து தடுத்து நிறுத்தி இருப்பது ஜனநாயக விரோதமானது அப்படின்னு ட்வீட் போட்ட ராகுல் காந்தி, நேரடியாக பிஜேபியை தாக்கிய ராகுல் காந்திக்கு வந்து அவர் மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போது, மென்ஷன் பண்ணோன்னு வந்து அந்த லைன் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். மேபி இன்னைக்கு ஸ்பீச்சில் ராகுல் காந்தியை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஏன்னா கடந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்த அவர் பேசினார். நாம் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு விஷயத்த சொன்னோம், அது ஒரு ஆட்டம் பாம் மாதிரி பல கூட்டணிகளில் வெடித்து அது வந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த விஷயம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகி வந்துடும் அப்படின்றது தான் அது அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா உங்களுக்கு திமுக பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து தாவேகா தரப்பில் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் கேள்விப்பட்டு தானே இருந்தோம். அது உண்மைதானா? அவங்க அது இல்லைன்னா கிரீஷ் ஏன் சொல்ல போறாரு? ஓகே, நாங்க வந்து 2 பேரை ஒரு பக்கம் அவங்க திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, திமுகவோட பேசுறது குழு போட்டாங்க, திமுகவோட நடந்த பேச்சுவார்த்தை கொலாப்ஸ் ஆனா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்தது அங்க போக முடியும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும்போது நாங்க அங்கேயும் பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையும் ஒரு ரிஸ்க் எடுத்து இது கூட்டணிக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தும், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு விதமான அசாதாரண சூழலை அது ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட கிரீஷ் வந்து தாவேகாவை பற்றி உயர்வாக பேசுகிறார் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அவர் வந்து அது ஏதோ நடந்திருக்கிறது, அதனால தான் அது வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாஸ்ட் மினிட்ல மூவ் பண்ணி அவங்க வந்து இந்த பக்கம் காங்கிரஸை கொண்டு வந்தது அப்படின்றது உண்மையிலேயே இந்த கூட்டணி வந்து திங்கக்கிழமை நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி முடிந்தது அப்படின்றதான். ஒரு 2 நாள் அவங்க வந்து கூட்டணியில் வெளியேறாங்களா இல்லை இவங்க ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்றது பொறுத்து தான். யார் வெளியே போகிறாங்களோ அவங்க தான் அறிவிச்சுட்டு எங்களுக்கு கூட்டணி ஒத்து வரல, நாங்கள் அதிக இடங்களில் கேட்டோம், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு பெட்டர் ரெப்ரசன்டேஷன் கேட்டோம், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னும் போது நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம், வருத்தத்துடன் வெளியேறுகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிவு போட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருந்தது. ஓகே. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இந்த விஷயத்த வந்து மல்லிகார்ஜுன கார்கே எஸ்கலேட் பண்ணி அவர் தன்னுடைய ஒரு கடைசி முயற்சியை எடுத்து திரு பி சிதம்பரம் அவர்கள் சோனியா காந்திக்கு போய் சோனியா காந்தி பி சிதம்பரம் அவர்களை அனுப்பி பி சிதம்பரம் அவர்கள் அனுப்பி பேசினதுக்கு பிறகு கூட அது சரியாக வரல. ஆக்சுவலாக அவர்கிட்டையும் வந்து நீங்கள் கேட்குற சீட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்கே முதல்ல சீட் இல்லை, 2வது கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அப்படின்னு தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நடந்து போச்சு, நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பேசியிருக்கணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கடைசி நேரத்தில் வந்து இப்போ என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேமுதிக கொண்டு வந்திருக்கேன், ஓபிஎஸ் கொண்டு வந்திருக்கேன், மற்ற பல கட்சிகள்கிட்ட பேசி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து 35 சீட்டு கொடுத்தா நான் இந்த டீலை முடிக்கிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் உங்களுக்கு வந்து 25 சீட்டுன்றோம், ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கூடுதலாக கொடுக்குறோம், வாங்க அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆஃபர் தான் அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ராஜ்யசபா அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு நீங்கள் 10 தொகுதிகளை கொடுக்குறீங்க, தேமுதிகவோட ஓட் பர்சன்டேஜே வந்து 0.43 ஓட் பர்சன்டேஜ், 0.5% கூட இல்லை. அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பேச முடியாது, நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால அந்த கமிட்மெண்ட் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டிஎம்கேவும் பயங்கரமாக ஒரு ஹார்ட் பார்கெயின் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஎம்கே வந்து அவங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வராததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த கூட்டணியில் இருந்த ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ தேமுதிகவுக்கும் 10 சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போது காங்கிரஸுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. பட் அதை ஏற்கக்கூடிய நிலையில் டிஎம்கே இல்லை, முதலமைச்சர் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு 26 அப்படி பேசும்போது 28+1 இன்னொரு ராஜ்யசபா வந்து 28க்கு, அதாவது 2028க்கு அது வந்து அப்போ பார்த்துக்கலாம்
அதை வந்து இந்த வாட்டி அக்ரிமெண்ட்லலாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நேற்று வந்து முடிஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு சரி நான் மறுபடியும் கேட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் காங்கிரஸ் ஹைகமாண்ட் போயிருக்காங்க. காங்கிரஸ் ஹைகமாண்டில் போகும்போது மல்லிகார்ஜுன கர்கே அண்ட் சோனியா காந்தி 2 பேரும் ஓகேன்ட்டாங்க. ராகுல் காந்தியும் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பதில் இருக்குது. ராகுல் காந்திக்கு முழுமையாக பண்ணிக்கங்க அப்படின்னா இல்லை, ராகுல் காந்திக்கு முழுமையாக இந்த கூட்டணி வந்து இந்த நம்பர்ஸில் செட்டில் ஆனது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, டிசிஷன் எடுத்துட்டோன்னா வில் கோ ஹெட் வித் இட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அந்த அப்ரூவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் அந்த அப்ரூவல் வந்துருச்சு. மறுபடியும் கிரீஷ் சோடாங்கர் அப்புறம் அந்த குழுவை கூப்பிட்டு இப்போது வந்து அது கையெழுத்து ஆயிருக்கு. ஓகே. ஆனால் இதில் விஜயுடைய பங்கு என்னவா இருக்கும்? இப்போ ராகுல் காந்தி அப்புறம் ஸ்டாலின் இடையிலான அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு பிரதர் பாண்டிங் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணதில் கூட பிரதர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாச்சு. இப்போ இந்த முறை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடந்தது அப்படிங்கிறதுமே ஒரு காரணமாக இது எல்லாத்துக்கும்? நிச்சயமாக காரணம் தான். நீங்கள் விஜயுடைய வருகை தானே காங்கிரஸுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அதிக தொகுதிகளை கேட்கலாம், ஆட்சியில் பங்கு கேட்கலாம், 20% உள்ளாட்சியில் வந்து இடங்களை கேட்கலாம், 2 ராஜ்யசபா கேட்கலாம் அப்படின்ற அந்த காங்கிரஸ் பார்கெயின் பண்ணுறதுக்கும் பார்கெனிங் பவர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பார்கெனிங் பவர் எங்கே இருக்குது? இங்கே காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள்னாலேயோ அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய அமைப்புனாலேயோ காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் வேலையினாலேயோ அல்லது அவங்க வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை கடுமையாக தமிழ்நாட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலாம் அந்த பார்கெனிங் பவர் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர் எங்கே வருது அப்படின்னா விஜயுடைய வருகைக்கு பிறகு ஒரு பொட்டென்ஷியல் ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் அலையன்ஸ் ஆப்ஷன் நமக்கு ஓப்பனாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை காட்டி தான் வந்து இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கிறது. நீங்கள் இல்லைன்னா 2006க்கு பிறகு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து யாருமே பெருசாக பேசினதில்லை, குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் பேசினதில்லை. அண்ட் 2024 கூட இவ்வளவு பிரச்சனை பண்ணலையே. நீங்கள் எங்களுக்கு 10 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, 10 தொகுதியில் அவங்க பேசுனாங்க, 10 தொகுதி கொடுக்குறோன்னு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதே விஜய் வந்து 2024 தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 10 பத்தாது, எங்களுக்கு 15 தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, அந்த பார்கெனிங் நீங்க ஏன்னா தேர்தல் களத்தில் விஜய் இருக்காருல்ல, 2024 விஜய் போட்டியிட்டு இருந்தால் அவங்க இதை கேட்டிருப்பாங்க. பட் 24 விஜய் போட்டியிடல. 26 இந்த டிமாண்ட்ஸோட நாம வந்து மூவ் பண்றது அப்படின்றது வந்து நிச்சயமா விஜய் காரணம். ஆனால் நீங்க சொன்ன அந்த பிரதர்லி ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதர்லி பாண்ட்ல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் யாருக்குமே புரியல. எப்படி இது இவ்வளவு போச்சு, எப்படி இது இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னு. ஏன்னா நீங்க 2 மாசம் முன்னாடி காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே பிரச்சனை வருமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் வராதுங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமா ஜெல்லா இருக்கக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்போ பிரச்சனையோ இருக்காது அப்படின்னு பலரும் மத்தியில பிரச்சனை வந்தாலுமே அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு அப்படிதான் பேசணும். நீங்க ஏடிஎம்கேல தான் பிரச்சனை இருக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி உங்களை உள்ள இணைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 மாசம் முன்னாடி அந்த நிலைமை வந்து ரேப்பிடா வந்து இவ்வளோ மோசமாக போயிருச்சு. இப்போ நானே வந்து இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன். இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பெரிய அளவில் அதில் ஒரு வித்தியாசம் தெரியுது. ரொம்ப முன்ன நம்ம பார்த்த ஒரு இணக்கமான உறவு, இணக்கமான சூழல் அப்படின்றது அதில் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? கடைசி வரைக்கும் பாருங்கள், இது இப்படி முடியும் அப்படி முடியும்னாங்க. ஆனால் அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போட்ட குழு வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து பேசி முடிக்கல. தனியாக ஒரு ரூட் எடுத்து சிதம்பரம்லாம் உள்ளே வந்து சமாதானப்படுத்தி பேசி இதை வந்து இந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த முயற்சிகள் தான் அதிகமாக தவிர எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த பேரம் வந்து பெருசாக நடக்கலையே. நீங்கள் ஒரு குழு பேசுச்சுன்னா ஒரு வாட்டி அந்த குழுவோடைய டாக்ஸ் வந்து இன்கன்க்ளூசிவாக இருக்கும். 2வது முறை அந்த குழு சந்திக்கும், 3வது முறை அந்த குழு சந்திக்கும், 4வது முறை சந்திக்கும் போது ஏதோ ஒரு நெகோசியேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே பேச்சுவார்த்தை அப்படி குழுவோடைய பேச்சுவார்த்தையே நடக்கலையே.
இங்கே வந்து வேற ஒரு ரூட்டில் சோனியா காந்தி உடைய பர்சனல் அவங்களுடைய பர்சனல் எண்ணத்தின் அடிப்படையிலையும், அதே போல் மல்லிகார்ஜுன கர்கேவோடைய பர்சனல் எண்ணத்தின் அடிப்படையிலையும், அதே போல் சிதம்பரம் அவர்களை அனுப்பி தனியாக வந்து பேசி இந்த கூட்டணியை வந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது, இது வழக்கமாக நடந்திருக்கக்கூடிய விஷயமானா இப்படி தான் நடக்கும் அப்படின்னா, பீகார்லேயும் இப்படி தான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் நடந்திருக்குன்னா அப்படி ஒரு பேட்டர்னே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. ஆனால் விஜய்க்கு இது எந்த அளவுக்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க போகுது? ஏன்னா பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆஃபரை வச்சும் கூட எந்த கட்சிகளும் தாவேகாவுக்கு கூட்டணி வரலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். காங்கிரஸ் இவ்வளோ நாள் நம்பி இருந்து இன்னைக்கு காங்கிரஸும் வரலை அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்லேயே வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம போய் பேசணும். அப்போ இன்னைக்குடைய ஸ்பீச்லேருந்து என்ன எடுத்துக்க போகிறாங்க? இல்லை, விஜய் தன்னுடைய டாக்டிக்ஸை மாற்றணும், அவ்வளோதான். இப்போ விஜய் தனியாக போகிறாரு அப்படின்னா, விஜய் இந்த அடுத்து வருகின்ற இந்த 50 நாட்களில் அவரால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும், எப்படி தேர்தலில் களமாடுவது, அதற்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த திட்டத்தோடு போகணும். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் யார் நம்ம கூட வருவாங்களா இல்லையா அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வேற என்ன பேசுவீங்க, வேற என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கட்சி இது மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2-3 சீட்டு தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, 28 சீட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 சீட் அதிகமாக கொடுத்தது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது. இதே காங்கிரஸுக்கு 35 சீட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஏன்னா விசிக்கு அதிகமான சீட்ஸை கேட்குறாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் அதிகமான சீட்ஸை கேட்குறாங்க, சிபிஐ சிபிஎம். இப்போ தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது. தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் அப்படின்னா அது என்ன அடிப்படையில் 10 தொகுதிகள் அப்படின்றத கேட்கணும் இல்லையா? நீங்கள் இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. நீங்கள் அதாவது ஒரு தேர்தலில் தோல்வியை நம்ம சந்திச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணியை வந்து நீங்கள் பாட்டுக்கு ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு தொகுதியில் ஆதரவு தெரிவித்தா கூட அவங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போ பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சின்ன கட்சிகள்லாம் வச்சு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அதாவது அலையன்ஸை வந்து அப்படியே ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 100 ஓட்டு கூட வந்து தப்பி தவறி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடக்கூடாது, செதறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பிளான் அப்படின்றது நடக்குது. சில சமயங்களில் இதுவே வந்து ஓவர் பர்டன் ஆகி இது எப்படி போவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து விஜயை வந்து ஐசோலேட் பண்ணோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதிமுக பிஜேபியும் தெளிவாக இருக்கிறது, அதே போல் திமுக அணியும் தெளிவாக இருக்கிறது. விஜயோட ஒரு சில கட்சிகள் சேர்ந்தாலே, குறிப்பாக காங்கிரஸ், அதே மாதிரி டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்திருந்தா கூட விஜய்க்கு ஒரு பெரிய மொமெண்டம் உருவாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னாங்க. டிடிவியே நம்ம டிபேட் சேனலில் டிடிவி பேசினது என்ன, நீங்கள் வந்து என்டிஏ பக்கம் கூட போயிருங்க, ஆனால் விஜயோட போய் சேர்ந்துடாதீங்கன்னு எனக்கு திமுக தரப்புலேருந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து விஜயை சுற்றி தான் இது நடக்குது. விஜயோடைய வருகை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இம்பேக்டோடைய இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த கூட்டணி கூட நீங்கள் வந்து இவ்வளவு அதாவது கொலாப்ஸ் ஆகிற லெவலுக்கு போய் மறுபடியும் அதை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 பிரதான கூட்டணியினுடைய ஸ்ட்ராட்டஜியா விஜய் ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் எல்லாருமே திமுகவை எதிர்க்கும் போது திமுக வந்து பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. கடந்த ஸ்பீச்லேயே பேசியிருந்தாரு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. அதை இன்னைக்குமே விஜய் அவர்கள் பேசுறாரு. அப்போ பாஜகவும் திமுகவும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்றிணைந்து ஒரு டீலிங் பேசிக்கிறாங்க. ஓவர் விஜய் எப்படி மடக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல, அதுதான் அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் கட்டமைக்கிறாரு, ஒரு நரேட்டிவை விஜய் கட்டமைக்கிறாரு. பாருங்க, என்ன வந்து எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ். இது ப்ராபப்ளி விஜய்க்கு உதவும், ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் கூட கிரியேட் பண்ணப்பா. அவர் அரசியலில் வந்ததுனால அவரை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிடணும்னு எந்த எல்லைக்கு வேணா இவங்க இறங்குறாங்க, என்ன வேணா இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு வகையில நீங்க பப்ளிக் பர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் புதுசா வராரு, அவருக்கு எந்த வாய்ப்பையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஒண்ணு நீ ஆளணும், இல்ல நான் ஆளணும், நமக்குள்ளதான் போட்டி, நமக்குள்ளதான் கேமு, இன்னொருத்தனை வந்து நம்ம உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது,
ஒரு 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 ஏற்பாடை நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ பப்ளிக் மத்தியில வந்து என்ன இப்படிலாம் பண்ணாங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஈகோவை தூண்டக்கூடிய வகையிலையும் அல்லது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வகையில் அவருடைய கேம்பெயின் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து அவர் பேசின அந்த துணியில நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, இனி வருகின்ற இந்த அடுத்த 50 நாட்கள் விஜயோட கேம்பெயின் இப்படிதான் இருக்கும். நான் வரேன், நான் வந்து நல்லது பண்ற வரேன், ஆனா என்ன விடமாட்டேன்றாங்க, எனக்கு எதிராக சதி நடக்குது, எனக்கு எதிராக இது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து தன்னுடைய கேம்பெயினை கட்டமைப்பாரு. அது பப்ளிக் மத்தியில் அது ஏற்படும். நீங்க இன்னைக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு மாற்றம் வரட்டுமே. மாறி மாறி நம்ம திமுக அதிமுக இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம். இவர் வந்து 20 கட்சிகளோட வராரு, அவர் வந்து 10 கட்சிகளோட வராரு. வேற யாருக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்களா இவங்க? ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, புதுசா ஒருத்தர் வரட்டுமே, அவரால் அவருக்கு தப்பே பண்ணா கூட பரவாயில்ல, ஏன் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. நீங்க இந்த எண்ணத்தை வந்து எப்படி நீங்க வந்து அதை மாற்ற போறீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த 2 கட்சிகள் மீதும் 2 திராவிட கட்சிகள் மீதும் மக்கள் மத்தியில் ஒரு அயற்சி இருக்கிறது, ஒரு அதிருப்தி இருக்கிறது. நீங்க இந்த அதிருப்தி எல்லாம் வந்து பணம் கொடுத்து அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் வந்து வாங்கிவிட முடியும் அப்படின்ற எண்ணத்துல இவர் 5000 ரூபானா அவர் 10,000 ரூபான்றாரு, அவர் 10,000 ரூபானா இவர் 4000 ரூபான்றாரு. இந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து விஜய்க்கு சாதகமாக மாறும் அவருடைய பிரச்சாரத்தில். அதை வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. ஓகே. ஆனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் விஜய் அவர்கள் வெளியே வர முடியாமல் இன்னும் எஸ்ஓபி போடுறாங்க, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேஸ் ஃபைல்ஸை போடுறாங்க, மாறி மாறி என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் கூட இதையே ஒரு காரணமாக சொல்லிட்டே இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் இதை அதாவது தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது, பிரச்சாரத்தில் தான் இருக்கணும். விஜய் பிரச்சாரம் பண்ணார்னா, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக விஜய் போய் பிரச்சாரம் பண்ணார்னா, ஒவ்வொரு தொகுதிகளிலும் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணார்னா அந்த பிரச்சாரம் ஈடுபடும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு டைட் காம்படிஷனை வந்து விஜயால் உருவாக்க முடியும். அதை வந்து அவருடைய பிரச்சார வியூகத்தின் அடிப்படையில் தான் அதெல்லாம் வந்து நடக்கும். என்ன வியூகம் சார்? விஜயை நீங்க முடக்க முடியும், ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜயும் இருந்துட்டே தான் இருக்காங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. இல்ல அது போதுமானதா இருக்கும்? இல்ல நீங்க அதுதான் அவருக்கான பலம் என்பது அதுதான். நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவருக்கான ஒரு வாக்காளன் இருக்கான் அப்படின்னு அவர் நினைக்கிறது. நீங்க அதை வந்து அது மட்டுமே போதுமா அப்படின்னா அதையும் தாண்டி நீங்க வந்து பார்க்கணும். தேர்தல் வரும்போது நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மேக்சிமம் இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணும் இந்த எலெக்ஷன்ல. அந்த இம்பாக்ட் அப்படின்றது வந்து 2 திராவிட கட்சிகளுடைய கேண்டிடேட்ஸ் உடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் அது இருக்க போகிறது அப்படின்னும் போது நீங்க ஒரு நாளும் வந்து இனி அமைதியாக உட்காந்துட்டு அல்லது நம்ம வந்து இதை ஒரு வாரம் வெயிட் பண்ணி பண்ணலாம், 2 வாரம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. எலெக்ஷன் தேதி அறிவிச்சா அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போனார்னா, அதாவது டிஎம்கே என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு அதே மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்கை வந்து இவங்களும் பண்ணணும். அதுக்கான ஆட்கள்லாம் இவங்ககிட்டயும் இருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் பிளான், அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பார்க்கணும். இப்போ திமுகவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. தலைமையிட்டேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலன்னா கூட கீழே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு போய் ஓட்டு போடுற வாங்குறது எப்படி, அவங்ககிட்ட எப்படி கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து குறைந்தபட்சம் வந்து 3 முறையாச்சும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற இப்போ விஜயுடைய கேண்டிடேட்லாம் வந்து யங் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, ஃபேஸே தெரியாத ஆட்களாக இருப்பாங்க, ஒரு பெரிய அளவுக்கு பிரபலமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூடுதல் திட்டமிடல்களோட அவர் வந்து களமிறங்கினார்னா அவருடைய பிரச்சாரம் தான் அவருக்கான ஒரு பலமாக இருக்க முடியும். நீங்கள் இந்த கூட்டணி மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி அவர் என்ன பேசுகிறாரோ அவருடைய பிரச்சாரம் தான் வந்து இனி அவருக்கான ஒரு பலம் சேர்க்கும். அப்படி அந்த பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அதுவே அவருக்கு பலவீனமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, கூட்டணி பத்தி பேசும்போது எஞ்சி இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நபர் தான், ஐயா ராமதாஸ் அவர்கள். அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்த அணியில போய் இணைவாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ அவருக்கு ஓப்பனா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸா இப்ப வரைக்கும் சொல்லக்கூடியது திமுக, இன்னொன்னு தாவேகா. என்ன ஆப்ஷன் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? தாவேகாவை நம்பி ஐயா போவாரா? இல்ல, ஒருவேளை அவர் வந்து தாவேகாவை நம்பி போறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட். ஓகே, ஒரு மூத்த அரசியல் தலைவர்
விஜயை வந்து விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போகிறார் அப்படின்னா அது ஒரு என்டாஸ்மெண்ட். பட் அவர் அதை பண்ணுவாரா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. பட் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் விஜயோட யார் சேர்றாங்களோ அவங்கள சேர விடாமல் தனியாக நிற்க வைக்கிறதுல பல வியூகங்கள் என்பது வகுக்கப்படுகின்றன. விஜய் சுற்றி இல்லை, விஜய் கூட ஒரு ஆள் போனாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக விஜய்க்கு அமைந்து விடும் அப்படின்றதுனால, விஜயுடைய இம்பேக்டை குறைக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து தனியாக நில்லுங்க அப்படின்னு கூட அவர்கிட்ட வந்து பல பேச்சுக்கள் என்பது நடக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு தெரியல. சசிகலா அம்மையார் அவர்கள் அவங்களும் தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஓட்டு வந்து கண்ணாபின்னான்னு சிதறப்போகுது. இந்த ஓட்டை யார் வந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்கிறதுலே சேலஞ்ச். இன்றைக்கி அதை வந்து ரொம்ப துல்லியமாகவும் அதை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அதை வந்து ரொம்ப பிளான்டோடையும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியாக டிஎம்கே இருக்கிறது. ஸோ இந்த எலெக்ஷனில் இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக் இது ஒர்க் அவுட் ஆகுமா, அல்லது விஜயுடைய இந்த ஃபேண்டம் இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்லை புதிதாக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ பொறுத்திருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி.